Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூனிக் டியூப் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரீசன்ட்டா Redmi தரப்புல இருந்து வந்து Redmi Note 8 Pro plus Redmi Note 8 இந்த ரெண்டு ஃபோன் லான்ச் ஆனது. அதுல Redmi Note 8 Pro வந்து 15000 குள்ள value for money plus best features எல்லாமே சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து லான்ச் ஆனது. அதோட இந்த Redmi Note 8 கூட ஒரு 11000 12000 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வந்தாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர் எல்லாம் பார்த்து ஆனால் அந்த மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB plus 64GB வந்து உங்களுக்கு வெறும் 10000 ரூபாய்க்குள்ள வந்து அந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் பட்ஜெட் வந்து 10000 ரூபாய் இருந்தால் நீங்கள் Redmi Note 8 எதனால் வாங்கணும், அதுக்கு நான் ஒரு 6 ரீசன் சொல்கிறேன். அந்த 6 ரீசன் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாவா டிசைட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், Redmi Note 8 வந்து நம்ம முதல்ல கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதோட டிஸ்பிளே ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் வந்து இந்த டிஸ்பிளே கிடைக்குது. நீங்கள் 10000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஏதாவது மொபைல் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடைக்கிறது வந்து சான்ஸே இல்லை. எல்லாமே ஹெச்டி ப்ளஸில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் கொடுக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு கிளியராக கலர்ஃபுல்லாக தெரியும். அதோடு இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10000 ரூபாய்க்குள்ளே வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாடி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு Gorilla Glass 5 வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக இந்த ஃபோனில் வந்து அட்ராக்ட் பண்ணுற விஷயம் வந்து இதோட பேட்ரி ப்ளஸ் அது அவங்க கொடுத்துருக்கிற சார்ஜர். இதில் வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்ரி வந்து இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதோடு உங்களுக்கு வித் பாக்ஸில் 18 வாட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 10000 ரூபாய்க்குள்ள 18 வாட் சார்ஜர் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காதது. இதில் Redmi வந்து மைக்ரோ USB போர்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் இந்த மொபைலில். மூணாவதாக இந்த மொபைலில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பர்ஃபார்மன்ஸ். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 665 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு மொபைல் வந்து ஸ்மூத்தாக நல்லா ரன் ஆகுது. ப்ளஸ் அதோடு நீங்கள் PUBG மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஹை செட்டிங்ஸில் விளையாடினாலும் உங்களுக்கு எந்தவித ஹேங்கிங் ஆகட்டும் எந்தவித ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஸ்மூத்தாக இந்த கேமெல்லாம் விளையாடலாம். Fortnite கேமோட சப்போர்ட் வந்து இன்னும் கொடுக்கல. மேபி ஃபியூச்சரில் வந்து கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. நாலாவது ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு MIUI 10லேயே அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கிடைக்குது. அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android Pie அதில் வந்து கிடைக்குது. கூடிய சீக்கிரமானா இதே மாதம் இதே நவம்பர் இல்லை டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு MIUI 11 வந்து இதில் கொடுக்க போகிறாங்க. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 வந்து கூடிய விரைவில் வந்து இதில் வந்து அப்டேட் கிடைக்கும். ஆல்ரெடி Redmi தரப்புலேருந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. MIUI 11 எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் வரப்போகுதுன்னு. எல்லாமே சூப்பர் ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். MIUI 11 வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுமாண்ணா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து Redmi 6 சீரியஸ்லேயும் கொடுக்கல, Redmi 7 சீரியஸ்லையும் கொடுக்கல. அதிலெல்லாம் கொடுத்துருந்தாங்க வெறும் ஹைப்ரிட் ஸ்லாட். ஆனால் Redmi 8 சீரியஸில் உங்களுக்கு டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 90% பீப்புள் வந்து டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருந்தால் தான் அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் Redmi Note 8 அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 512GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு ஸ்லாட் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோடு உங்களுக்கு இதில் ஐயர் பிளாஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மிட்ரேஞ்ச் மொபைலையும் நம்ம பார்க்க முடியாது. ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் கூட சில மொபைல்ஸ் வந்து ஐயர் பிளாஸ்டர் ஆப்ஷனுக்கு இருக்காது. நீங்கள் 10000 ரூபாய்க்குள்ள வாங்குற இந்த Redmi Note 8 வந்து உங்களுக்கு ஐயர் பிளாஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைல் ஏன் 10000 ரூபாய்க்குள்ள வாங்கணுன்றதுக்கு ஸ்ட்ராங் ரீசன் வந்து இதோட கோட் கேமரா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு வந்து உங்களுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் 48 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருங்க. 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கேமரா ப்ளஸ் 2 மெகாபிக்சல் வந்து நீங்கள் மேக்ரோ லென்ஸ் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கேமராஸ் வந்து உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து இதில் 48 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 8x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. Redmi Note 8 வந்து உங்களுக்கு கேமராக்காக Sony IMX586 இந்த சென்சர் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம 10000 ரூபாய்க்குள்ள அந்த சென்சர் வந்து எதிர்பார்க்க முடியாது. GM1 சென்சர், சாம்சங்குடைய சென்சர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஓரளவுக்கு ஓகே கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் 48 மெகாபிக்சல் வந்து அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். 10000 ரூபாய்க்குள்ள என்ன கிளாரிட்டி வேணுமோ அது நார்மலாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதோடு இந்த Redmi Note 8 வந்து எல்லா வகையான சென்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு FM ரேடியோ இதில் ஆக்சஸ் இருக்குது. அதோடு 3.5mm ஜாக் அது எல்லாமே இந்த மொபைலில் இருக்குது. அதனால தான் 10000 ரூபாய்க்குள்ள வந்து ஆல் இன் ஆல் மொபைல் எதுனா Redmi Note 8 வந்து தாராளமாக சொல்லலாம்.
கடைசியாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக 9,999 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட ஹையர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜில் அது வந்து 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹையர் வெர்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் 2,000 ரூபாய் சேர்த்து நீங்கள் Redmi Note 8 Proவே வாங்கலான்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், Redmi Note 8 வந்து இது வரைக்கும் இன்னும் ஃப்ளாஷ் சேல்க்கெல்லாம் போகவே இல்லை. இதோட ஃபஸ்ட் ஃப்ளாஷ் சேல் வந்து நவம்பர் 5 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் அமேசானில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நவம்பர் 5 அமேசானில் வந்து மதியம் 12 மணிக்கு வந்து நீங்கள் ஃப்ளாஷ் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ எப்படி இருந்தது? இந்த Redmi Note 8 பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.